கூடாது. அருமையான ஒளிபெருக்கியா? ஆமா உண்மையத்தான் சொல்றேன். அவர் மைச்செட்டுக்காரன் நம்மளும் நீங்க புருஷ முன்னாடி மாதிரி இருக்கணும். எங்க தம்பி நிறைய பேர் சந்திச்சிருக்கேன். அற்புதமா ரொம்ப குவாலிட்டியா போடுவாங்க, அருமையா போடுவாங்க. ஆமா நீங்க புருஷனா இருக்கும்போது நாங்க பொண்டாட்டியா இருப்போம், நாங்க பொண்டாட்டியா இருக்கும்போது நீங்க புருஷனா இருக்க. அப்பதான் அவர் வழக்கு நோக்கத்துக்கு போட்டு திரிக்கிட்டு இருப்பார். நன்றி. இன்னைக்கு அமைச்சிருக்கிற பக்க மேலும் சரி, இன்னைக்கு அமைச்சிருக்கிற ஒளி பெருக்கியும் சரி, அருமையான ஒரு ஒளிபெருக்கி. மனமார்ந்த நன்றி, நன்றியோட வணக்கம். இந்த மாதிரி மட்டும் அமைச்சிச்சு வைங்க. பக்க மாசத்துல 35 நாள் ஆடலாமுங்க. எதுக்கு? அப்ப மாசத்துல அதிகபட்சம் 30 நாள் தான் இருக்கா? முடிஞ்ச அடுத்த மாசத்துல ஒரு 5 நாள் கடை வாங்கிடுவான். ஆமா கடை வாங்கி சேர்த்துக்குருவான். கடை வாங்குறதுக்கு மக்கள் எப்போ புத்தி வந்துச்சு? அதை ஏங்க நம்மளாம் பள்ளிக்கூடம் போயிருக்கோம்ல, பள்ளிக்கூடம் போகும்போது வாங்க அங்கேதான் முக்கியமான கணக்குல சொல்லி கொடுப்பாங்க. கூட்ட கணக்கு, கணித கணக்கு, வளர்த்தல் கணக்கு, பெருக்கல் கணக்கு. இந்த கணக்கை வகுத்த கணக்கு இல்லைங்க, வகுத்தல் கணக்கு. இந்த கணக்கையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான கணக்கு ஒரு கணக்கு இருக்குது. கடை வாங்கி கழிக்கிறத அங்கேயும் போய் கழிக்கணுமா? ஆமா இந்த கடை வாங்கி கழிக்கிற கணக்குல 10 அந்த சார்ந்த இருந்து 10 கடை வாங்கி சொல்லி என்னைக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தாங்க. மாத்திரை சாப்பிடறதுக்கு இல்லைங்க, அன்னைக்கு ஆரம்பிச்சு நமக்கு கடை வாங்குற புத்தி என்ன. இது வரைக்கும் கடனை வாங்கிக்கிட்டே இருக்கான், கொண்டு போய் அடைச்சா வாட்டு கிடையாது, இறங்கி ஓடுறாங்க. ஏன்னா அந்த கடை வாங்கின போல தின்னு விட்டு நெஞ்சை நிமிர்ந்துக்கிறாங்க. சரி கடன் கொடுத்த போல மரத்தை குடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வாங்குற கடனை திரும்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? போன் பண்ணோம்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில கூட்ட போட்டு வீட்டுக்கு போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடை கொடுத்த வந்து மரத்தை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஆனா என்னைக்கும் நாம வாழ்க்கை உண்மையிலுமே சொல்றேன், இன்னைக்கு தான் போன கொண்ட கூட்டமா இருக்கு. என்ன சொல்றேன்? அது இல்லைங்க, நான் கலவணி கூட்டம் சொல்றேன். மனதை கொள்ளை உள்ள கூட்டம். பெருங்கோடு பெரியவர்களே, மதிப்பிற்கு மரியாதை தாய்மார்களே, காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக விவசாய பெருங்குடி மக்களே, டியூட்டி டிகினிட்டி டிசிப்ளின் சொல்லப்பட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காக்க வந்திருக்கும் காவல்துறை அதே ஐயா அவர்களே, உங்க அனைவருக்கும் வணக்கம், பல வணக்கம். அதாவது சாதாரண மணி நேரம் சாதாரண சார்ந்தால் புலமென்று சொல்வனம் குரல்கள் வைப்பது உண்டு. புலவர் சாதாரண பிள்ளைகள் சென்றால் நல்லமென்று சொல்வனம் நம்பி வர பெரிய குற்றம். அதாவது மழை வரிசைக்கும் காலத்திலே சுத்த சலமான தண்ணீரை அடித்துக் கொண்டு சாகரம் சமந்தத்திறமை சேர்க்கிறதாம். அது தண்ணீர் இருக்காது, தன் இடமடி சேர்க்கிறதாமா கடல். அந்த போல நாங்கள் நடிக்கிட்ட நாடகத்தில் சொல் குற்றம், பொருள் குற்றம், தாள குற்றம், மேல குற்றம், நட்பின் குற்றம், ஒடுப்பின் குற்றம், குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பது அள்ளி, குணம் என்பது அள்ளி. தாங்கள் பிள்ளைகள் எவ்வளவு தமிழர் எப்படி ஆதரித்து மன்னிப்பீர்களோ அதுபோல என்னைமே சார்ந்த நடிகர்களையும் ஆதரவு உதவுமாறு மிக்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆத்திரத்தை அடக்கினாலும் அடக்கலாம், எதை அடக்க முடியாது, எதை அடக்க முடியாது, மூத்தத்தை அடக்க முடியலங்க. நெருங்கிச்சுனாக்கா அடக்கவே கூடாது. ஒண்ணுக்கு மட்டும் வந்துச்சுனாக்கா ஒண்ணுக்கு மட்டும் அடக்கவே கூடாது. அடக்கணும்னா கல்லாட போந்துறேன். ஒரு வாட்டர் பக்கத்துல வந்து குடிச்சு ஊத்துறது கூட நல்ல ஊத்துறதுக்கு தாளிக்கிட்ட அதோட சரி குழம்புல உப்பே போட தேவையில்லை, அது வாட்டுக்கு சேர்த்து கலந்து வந்துடுறேன். அப்படின்னு பாருங்க, நம்ம கௌரவகுறிச்சி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நாடகம் போயிட்டு வந்து இறங்கிட்டேன். இல்லங்க ஒண்ணு கடிக்கலாம்னு யாரும் இல்லையா? அதுக்குள்ள நீங்க மட்டும் இருந்திருந்தீங்க அப்படின்னா சத்தியமா உங்க மேல அடிக்க மாட்டேன். ஆமா அப்படின்னு பாருங்க, என்னாச்சும் ஒண்ணு கடிப்போம் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். ஒண்ணு கடிக்கிறது கூட இடம் கிடையாது. ஆமா ஒண்ணு கடிக்கிறது கூட இடம் கிடையாது. ஏன்னா ஊரவ பிளாட் போட்டு கட்டணமா ஏத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஊரவ கட்டணமாய் வச்சு ஒண்ணு கடிக்கிறது கூட இடம் கிடையாது. பப்ளிக்ல ஒண்ணுக்கு ரெண்டுக்கு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுங்க. வீடு வீட்டுக்கு 12,500 ரூபாய் காசை கொடுத்து பாத்ரூம் போயிட்டு வச்சிருக்காங்க. சரி நம்மளும் போய் நம்ம வீட்டு பாத்ரூம்ல போய் இருந்துக்குருவோம் அப்படின்ட்டு நான் நேரா வீட்டுக்கு போயிட்டேங்க. விட மாட்டேன்ல, விடவே மாட்டேன். எதை விட்டு வரணும் போட்டு மாட்டிட்டு போயிருவோம். கல்லட போந்துடும். ஆமா நீங்க மட்டும் அடைஞ்சுக்கிறாதீங்க அப்படின்னு வாங்க. நேர வீட்டுல போனோமே நம்ம பாத்ரூம் போல இருந்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி பாத்ரூம் கதவை திறந்த இல்ல உள்ள லைட் எரியுதுங்க. ஆமா பாத்ரூம் லைட் இருந்துச்சா? பாத்ரூம் கதவை திறந்து உள்ள லைட் எரியும். பரவாயில்ல, நம்ம நாடகத்துக்கு போனதுக்கு லைட் போட்டு செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் அடிச்சுட்டு இருந்தேன்ல, சுரு சுருன்னு கரண்ட் வந்துருச்சுங்க. சரி எங்கட சப்பலை மாத்தி கொடுத்துட்டாங்க. யார் சப்பலைன்னு? யார் சப்பலையா? சப்பலை மாத்தி அப்படி சொல்லுங்க. என்ன சப்பலன்னா அந்த அதுக்கு போனாங்க சொல்லி அடுத்த சொல்லியா கணேசன் என்கிட்ட மாத்தி கொடுத்துட்டாங்க போல இருக்கு. என்னன்னு பாக்கணும் அப்படின்னு நானும் ஒத்துக்கிட்டு பாக்குறேன். ஒரு சப்பலையா? பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க
தெரியுது. என்ன தெரியுது? நான் அடிச்சது எங்க வீட்டு பாத்ரூம்ல இல்ல, அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்த பிரிட்ஜ்ல. ஆஹா ஆமா, மஞ்ச மாதா மஞ்ச மாதா உள்ள இருந்த மாங்காய் ஊறாம ஊறுகாய் ஆயிருச்சு. அந்த புளிப்பும் அந்த உப்பு சேர்ந்த உடனே பூரா ஊறுகாய் ஆகி போச்சு. அதான் எதுக்காக சொல்றேன், அதாவது பாத்ரூமுக்கு பிரிட்ஜுக்கு வித்தியாசம் ஏன் தெரியல? ஏன் தெரியல? இப்ப கட்டி கொடுக்குற பாத்ரூமே பிரிட்ஜ் சைஸ்ல தான் இருக்குது. ஆமா, உள்ள போய் நின்னோம்னாக்க நம்மளுக்கு மேல் தேய்ச்சி குளிக்க முடியாது. அரை போதை இல்லையா? யாரையும் கூட்டு போனா கூட உச்சாச்சு அடிக்க முடியாது. சிரமம் ஏமாப்புல உண்மை அதுதாங்க. ஏன்னா என் வீட்டுக்கு பக்கத்துல புரிஞ்ச மாட்டி புதுசா கல்யாணம் பண்ணவங்க. வண்டி புது வண்டி புது வண்டி என்ன சட்டை வந்துச்சா தெரியல. என்ன புருஷன் பொண்டாட்டி நடிக்க பொண்டாட்டி புருஷன் நடிக்க 2 பேரும் அடிப்படி சட்டை ஓட்டது இல்ல. 4வது செவ்வறு மல்லாக ஒழுக்க வச்சு. ஐயோ 2 பேரும் பெருமையோட இருந்தாங்க இல்லையா? கூட அம்மனை கட்டியாந்து நின்னுட்டு நாய் வண்டிருக்குமே. கேக்கப்பா நாய் மட்டமா வரட்டுச்சு. ஆளு பூரா விரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கட்டி கொடுக்குற பாத்ரூம்ல கல்லு பூரா மல்லாக இருக்கிற மாதிரி கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க செலவழிக்கிறது நம்மளுக்கு ஒரு அளவு தான் நம்மளுக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்கும். நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னா நம்மளும் மேற்கொண்டு காசு போட்டு ஸ்ட்ராங்கா கட்டிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து காத்த ஒரு வழக்கத்தை போட்டுருவான். என் நகரத்தில் போட்ட கரமாக வழங்கக்கூடிய திருச்சி மாவட்டம் மருங்காமுடி வட்டம் வேளக்குறிச்சி கிராமம் வேளக்குறிச்சியில் குடிகொண்டு அருள்வாழ்ந்து கொண்டிருக்கும் அருள்மேஸ்ரீ குணசித்தி விநாயகர் மற்றும் அருள்மேஸ்ரீ பேச்சியம்மன் கோவில் பங்குடி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் கோவில் முன்பாக அமைந்துள்ள விண்வெளி கலையரங்கில் எங்களது நாடக அமைப்பாளர் அலிநகரத்தை சேர்ந்த ஏஎன் ஆதிஸ்வரன் அவர்கள் கலை குழுவினர் வழங்கும் சரி பள்ளி திருமணம் அறிவிச்சாக நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிமுறை நடிச்சார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடக உலகின் நவீன கட்டணம் என்று நடனம் பேருமலை பெற்று வரும் அன்பு சகோதரர் மதுரை சேர்ந்த பி எம் ரவீந்திரன் அவர்கள் வேலன் வேலன் விருத்தராட்சியை கலந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு பிறகு குயிலில் குரோசை என்று நாட்டு மக்கள் நல்லாட்சி பெற்று வரும் அன்பு சகோதரி கரூரை சேர்ந்த எஸ் சக்தி பாரதி அவர்கள் வண்டியாக நடிக்க கலந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு பிறகு நடிப்பிசை வந்து நன்றி சென்ற இடமெல்லாம் பேரும் புகழை பெற்று வரும் அன்பு சகோதரர் வண்டாளபடியை சேர்ந்த முனைவர் கே சந்தனகுமார் அவர்கள் கழகப்பிரியர் நாடகத்தை கலந்து கொண்டிருக்கின்றார். அதற்கடுத்தபடியாக எங்களுக்கு பக்க மேளமாகவும் பக்கா மேளமாகவும் அமைந்த ஹார்மோனிய கலைஞர் சென்று சென்ற இடமெல்லாம் பேருமலை பெற்றவரும் அன்பு சகோதரர் திரியடத்தை சேர்ந்த ஜி எம் கல்யாண சுந்தரம் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட்டு
நன்றி நன்றி. சிறந்த முறையில் ஆர்வனை வாழ்த்துக் கொண்டிருந்தேன். ஆழ்வான் திரையிடத்தை சேர்ந்த டி.எம். கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றியிருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். அதற்கு மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் என்று சென்னிடமலாம் பேருமணி பெற்று வரும் அன்பு சகோதரர் மதுரை சேர்ந்த டி.எஸ். சிவா அவர்கள் மிருதங்கமன் தோழர். நன்றி நன்றி. சிறந்த முறையில் மிருதங்கம் வாழ்த்துக் கொண்டிருந்தேன். ஆர்வன் மதுரை சேர்ந்த டி.எஸ். சிவா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சேர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்கு அடுத்தபடியாக பலவாத்திய புகழ் பலவாத்திய மன்னர் என்று சென்னை இடமலாம் தலைமையில் தாடையது தனி முத்திரை வைத்து வரும் அன்பு சகோதரர் ஏனாதியை சேர்ந்த எம்.கே.எம். சத்தியமூர்த்தி அவர்கள் ஆல் ரவுண்ட். நன்றி நன்றி. சிறந்த முறையில் ஆல் ரவுண்ட் வைத்துக் கொண்டிருக்கும் அருமையான ஏனாதியை சேர்ந்த எம்.கே.எம். சத்தியமூர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றியிருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்காக எங்களுக்கு தாயும் தந்தையாக கூடிய தாளத்தை அள்ளி நகரத்தை சேர்ந்த ஆமா அள்ளி நகரத்தை சேர்ந்த ஏ.என். ஆதிஸ்வரன் அவர்கள் சீட் மற்றும் தாளம். நன்றி நன்றி. சேர்ந்த முறை தாளம் வைத்துக் கொண்டிருக்கும் அருமையுடன் ஏ.என். ஆதிஸ்வரன் அவர்கள் மனமார்ந்த நன்றி நன்றியிருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சேர்ந்த முறையில் ஒளி அண்ட் ஒளி அமைப்பு ஸ்ரீ கணபதி பவர் ஆடியோஸ் இருப்பிடம் கருமலை. அண்ணே அண்ணே மைச்சிட்டுக்காரண்ணே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பொண்ணு கொடுக்க போறேன். என்ன கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? அப்படி சிரிச்ச மாவும் சீதேவியமா இருக்கணும். நாங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல கல்யாணம் பண்ணிருக்கோங்க. ஆமா அவங்க அக்கா நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அக்கா வைக்க கொடுத்துருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் சகல ஏடா போக்குவரத்து போறதோட அப்படி வராதோ. நன்றி நன்றி. சிறந்த முறையில் ஒளி அண்ட் ஒளி அமைப்பு ஒரு நாடகத்துக்கு எப்படிதான் ஒளி அண்ட் ஒளி அமைக்க வேண்டும் என்று சிறந்த முறையில் ஒளி அண்ட் ஒளி அமைப்பு ஸ்ரீ கணபதி பவர் ஆடியோஸ் இருப்பிடம் கருமலை. ஸ்ரீ கணபதி பவர் ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் பணிபுரிந்து அனைத்து அன்பு உள்ளங்களும் மனமார்ந்த நன்றி நன்றியிருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு அதுக்கான ஒரு ஏற்பாடு சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கம்மியாக மனமார்ந்த நன்றி நன்றியிருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்பது உயர் திரு ஊர் அம்பலம் சீனா சொக்கலகம் அவர்கள் மற்றும் உயர் திரு சேனா பன்னீர்செல்வம் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வேலக்குறிச்சி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றியிருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை என்று சென்னை இடமலா பேருமலை பெற்றவரும் அன்பிற்கு பாதித்திற்குரிய அருமை சகோதரர் அள்ளி நகரத்தை சேர்ந்த ஏ.என். ஆதிஸ்வரன் அவர்கள் நாடக வாதித்தார்கள். இந்த நாம எந்த ஒரு நாடகத்தை கொடுத்தாலும் சிறந்த நடைகளை கொண்டு சிறப்பாக நடத்தி தருமாறு தெரிவித்துக் கொண்டு ஆடல் அழகி சுத்தரி திண்டுக்கல் சிட்டு மதுரை ஒட்டு சென்ற இடமெல்லாம் பேருங்களை பெற்றவரும் அன்பு சகோதரி தூரக்குறிச்சிக்கு அருகாமல் உள்ள சோழமாவட்டியை சேர்ந்த ஏ.பி. செல்வி அவர்கள் சுவாமி முளையூர் கிராமத்தை சேர்ந்த ஏ.பி. கும்பராஜா பப்பன் ஆடிய நாந்து விடிய விடிய இன்று இடுக்கு ஓட்ட ஓட்ட அடைக்க போறது நாந்து அண்ணே நல்ல ஒரு பாட்டா பாருங்க அதுக்குதான் சத்தம் கொடுக்குறது. அதனால போயிடலாமா? கண்ணான நாடகத்தை பார்த்துருக்க உங்க காலால மாட்டுக்க வைக்க வேண்டியிருக்க நாடகத்தை பார்த்துருக்கு ரெண்டு காலால மாட்டுக்கு உங்க கண்ணால நாடகத்தை பார்த்துருக்க உங்க காலால மாட்டுக்க வைக்க வேண்டியிருக்க அமைதியா இருக்கிறீங்க அமைதியா இருக்கிறீங்க இப்படி பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள் கலைமகள் கையில் பொருளே உன்னை கவனிக்க இல்லை
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இருந்து காட்டி இணைந்து வந்து மண்ணுக்கு முத்தாக தம்பி உருவாக்கு வருகிறதில்லை தாயார் படித்ததில்லை தந்தை உருவாக்கவில்லை தாராட்டு கேட்ட தம்பி உருவாக்கு மறித்ததில்லை தாயார படித்து வந்தால் தம்பி வளர்ந்த தம்பி தாயார படித்து வந்தால் தம்பி வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனிடம் இதயத்திலே ஒரு நாடு பிரிவில் ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகாள் மண்டபம் போல் அவள் கொண்ட சொந்தமடா ருஜா அங்கங்களை போல் இராத மாசமடா நல்லா இருக்கீங்களா? பாப்பா நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அவங்க சொல்லிட்டு போறாங்க ஊர் சின்ன பழம் இல்லையே அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே. பெருசா இருக்கியா? தோரங்குச்சி பக்கத்துல. ஓஹோ அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அது பக்குடுகாரங்க சொன்னா நீங்க என்ன அந்த ஞாபகத்துல இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அது ஜாமான் எல்லாம் பத்திரம் பாத்துக்கிறேன். எந்த ஜாமான்? உள்ள பேர் ஆனா டவர் அவங்க ஓட்டே போடுவாங்க எச்சரிக்கையா ஆமா. எது? காலம் சரியில்லை. எந்த ஜாமான்? எச்சரிக்கையா இருக்கணும். எந்த வீட்டுல எச்சரிக்கையா இருக்கீங்க? ரொம்ப திருச்சி விட்டு அகலம் வாங்கி விடுவாங்க எச்சரிக்கையா இருந்துக்காம. திருச்சி விட்டுருவாங்க. உள்ள போயிருங்க. அது தெரிஞ்சா தெரியட்டுங்க. நம்ம வேலையை நம்ம போட்டா போட முடியா? அவங்க வேலையை அவங்க சரி நம்ம அந்தமா ஆடுத போட மாட்டோமா? உங்க தாய்மார் கூட ஒரு சோரத்தை முக்கா அப்படி தூரத்துக்கு தூக்குறது பாருங்க. எதுக்கு இவங்கெல்லாம் வந்து தூக்குறாரு தெரியுமா? முதல்ல நான் சொல்லவா? வீட்டுல தனியா படுக்க பயமா இருக்கும்னு கூட்டத்துல வந்து படுத்துக்கிறது. அது இல்லனே, அவங்க எல்லாம் போன வருஷம் நேர்த்திக்கடை வச்சிருக்காங்க. அவங்க பாப்போம் என்ன நேர்த்திக்கடை? இந்த பேச்சியம்மன் கோயில திருவிழா வைக்கணும், அதுல நாடகம் வைக்கணும். இந்த நாடகம் பாயா குழந்தை வச்சு போட்டு படுத்து நேர்த்திக்கடை வச்சிருக்காங்க. போன வருஷம் வச்ச நேர்த்திக்கடை கொண்டு நிறைவேற்றிருக்காங்க. அதனால நேர்த்திக்கடை வந்து தடுக்கவே கூடாது. நம்ம வேலையை நம்ம செய்வோம், அவங்க நேர்த்திக்கடை அவங்க செய்யணும். நம்ம செய்வோமா?
விடாம அடிக்கிறாங்க பத்தியா? என்னப்பா சங்கத்துக்கே போடாம விடுறதுனால சங்கத்துக்கு முன்னாடி வச்சு அடிப்பாங்க வந்து நம்ம அவரு ஒரு நினைப்புல இருக்காரு. அம்மா புஷ்பலதா அப்படியே இருக்கு. புஷ்பா உன்னை பார்க்கும்போது என் புசு புசுன்னு இருக்கு. எதுல புசு புசு? நம்ம புஷ்பலதான் ஒரு ரெசிபி பண்ணிருப்பாங்க. சரி அவங்க உனக்கு மாதிரியே இருக்கு அப்படியே. எது? ஆமா நினைப்பு குழப்பம் இருக்குவாங்க. ஆமா நான் 5 வருஷமான இப்ப இருக்க மாதிரி புசு புசு அது உனக்கு புசு புசுன்னு வந்துடும் அப்புறம். சரிடா ஏய் ஆத்தா என்ன மாசு நாய் காசு நாய் எடுத்து நம்மள 5000 கையா உடனே சூப்பர் புஷ்ப புஷு என் புஷு சூப்பர் நான் போறேன் ஆடி மாசம் இல்ல ஆட்ட மணி வரலாமே. ஆட்ட மணி நாட்டிட்டு வரும் சரியா? நாளைக்கு வரலான்னு பார்த்தேன். நாளைக்கு நல்ல போங்க எதுக்கு? அதுக்கிட்ட வந்த மாதிரி அதே மாதிரி நாளைக்கு நல்ல போகணும்ல. எதுக்கு போறேன்? ஒரு வருஷம் நாள் இருக்கலாமா? நாளைக்கு ஒரு நாளைக்கு 4 பேருனா போறேன். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு 40 பேர்ல எதுக்கு? ஐயோ அப்போ எப்படி உடம்பு சமாளி ஆட்ட மணி முருங்கை காணமா வச்சானா நெத்தி போட்டானா
பாக்குறியா தெரியுது நாளைக்கு நாளைக்கு இருக்கா இல்லையானே ஏதாவது கண்டுபிடிச்சா இருக்கிற ஜாமானே வித்துட்டு போயிடும் ஏய், இங்க இருப்பா. ஏய், இப்பதான் சித்தவா சட்டி எடுத்து வந்திருக்காரு. போலீஸ் எட்டு கை பாத்தீங்க ஏதாவது கண்டுபிடிச்சா